ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பணம் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் பணம் வருமா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணி பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் சொல்ல போகிறேன். முதல்ல பணம் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த மாதம் முழுக்க இருப்பதற்கு நீங்கள் செல்வந்தர்களாக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். பணம் சேர இந்த டைம் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த மாதத்தில் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகலாம். இப்போ ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போ செய்தாலும் உங்களுடைய விருப்பம் போல் செய்யுங்க, நல்லதே நடக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக கொளுத்து விடுங்க. அப்புறம் நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையிலும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்திங்கன்னா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் அரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன். அரைத்து எடுத்துக்குங்க. நிலவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டு மேலே இந்த பட்டைப்பொடியை அரை ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தர்களாக வாழணும், தினம் பணமழையில் நனையணும் என்று பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி காற்றுல உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வர ஆரம்பிக்கும். இது தாங்க பரிகாரம். இந்த மாதம் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், உங்கள் ராசிக்காரங்க யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். இல்லை கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், இல்லை மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பரிகாரம் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பலனை சொல்கிறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிக்கு கொஞ்சம் மனக்கவலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடு உடல் சோர்வு இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பின்னடைவுகள் வரலாம். இது எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு கவனத்தோடு செயல்படுங்க. ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு எடுத்து வைங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவு செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. இல்லைனா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை அடைவதற்கு தொடர்ந்து போராடி வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் யோகங்கள் உண்டாகும். ராசியை விட்டு சனி பகவான் விலகி இருப்பதால் முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். மந்தமான நிலை மாறும். ஜென்ம ராசிக்குள் ஏப்ரல் 1 வரை செவ்வாய் சஞ்சரிப்பதால் துணிச்சலாக செயல்படுவீங்க. இதுவரை உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி வந்த பிரச்சனைகள் விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உங்கள் செல்வாக்க உயர்த்தும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தோள்கள் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும்.
முதலீட்டிற்கேற்ற லாபமானது உண்டாகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகள் உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதையும் பொறுப்பும் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். உயர்கல்விக்குரிய வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 1, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 8, 9. பரிகார பைரவர் வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் விலகும், வேண்டுதல் நிறைவேறும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன்கள், பரிகாரங்கள். நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் உச்சத்தை எட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் யோகமாக இருக்கும். ராசிக்குள் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 2வது இடத்திற்கு சென்று விட்டால் முன்பு போன்ற நெருக்கடிகள் இப்போது இருக்காது. வேகமாக செயல்பட்டு விரும்பியதை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த நேரத்தில் பாக்கியஸ்தான பலமடைவதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். ஞானகாரகன் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் அந்தஸ்து உயரும். எந்த ஒன்றிலும் போராட்டமாக இருந்த நிலை மாறும். பெரியவருடைய ஆதரவு, தெய்வ அருள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பொன் பொருள் சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாகும். பணியிடத்தில் உங்கள் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். பெண்களுக்கு இந்த டைம் யோகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடம் முடிவிற்கு வரும். முதியவர்கள் கடந்த காலங்கள் அனுபவித்து வந்த சங்கடங்கள் மாறும். உடல்நிலை சீராகும். ஆரோக்கியமாக நடைபோட முடியும். விவசாயிகளுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 1, 2. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 4, 8, 13. பரிகாரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளமும் நலமும் உண்டாகும். அதை உங்கள் நட்சத்திரக்காரங்க செய்திடுங்க. ஃபைனலாக புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஏப்ரலில் யோகமாக இருக்க போது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை உண்மையாக போகிறது. இதுவரை தடைப்பட்ட வேலைகள் இனி நடந்தேறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கட விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். வியாபாரத்தில் லாபம் இல்லை, போட்ட முதலீட்டில் திரும்பவும் எடுக்க முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் இக்கால யோகமான காலமாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு விற்பனை உயரும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாகனம் வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நீண்ட காலமாக முயற்சித்து திருமணம் முடியாமல் இருந்தவர்களுக்கு தகுதியான வரன் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தினருடைய வகையில் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 2, 3. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 8, 12. பரிகாரம் கோமதி அம்மனை வழிபாடு செய்யுங்க. குறைகள் விலகும். நினைப்பது நடந்தேறும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பரிகாரம் இதுதான், பலன்களும் இதுதான். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. காமனாக அந்த பணம் சேர நான் ஒரு பரிகாரம் சொன்னல, அந்த பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யணும். ஏன்னா பணங்கிறது காமனான விஷயம். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்மளால் வாங்க முடியும். அதனால் பணத்துக்காக அந்த பரிகாரத்தை காமனாக செய்திடுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.